ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்டிலேயே ரொம்பவே சுலபமா வெண்பொங்கல் செய்யறது எப்படின்னு தாங்க. இந்த வெண்பொங்கலை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு 6 மாசத்துல இருந்தே கொடுக்கலாம். இந்த வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பருப்பும் எடுத்துக்கோங்க. இனி நாம் இந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. லேசாக வறுத்தாலே போதுங்க. நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா அதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். வறுக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வறுக்கும்போது இந்த அரிசி பருப்போட கலர் மாறணும்னு கிடையாதுங்க. அரிசி பருப்புலேருந்து லேசாக வாசனை மட்டும் வந்தால் போதும். வாசனை வர ஆரம்பித்த உடனே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் இந்த அரிசியும் பருப்பும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக அலசி எடுத்துக்கலாம். நம்ம கழுவாமல் வெண்பொங்கல் வச்சோம் அப்படின்னா இந்த அரிசி பருப்பில் இருக்க தூசி எதுவுமே போகாதுங்க. அதனால சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை கழுவுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அப்போதான் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து கிடைக்கும். தண்ணீர் ஊற்றினதுக்கு அப்புறமா இனி இந்த குக்கரை நாம் அடுப்பில் வச்சுட்டு அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு நாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நெய்யில் கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு கூட கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின இஞ்சியும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் பொடியாக கூட நறுக்கி சேர்க்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக போடுங்க. இனி இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக இதில் நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட முழு நல்ல மிளகு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல மிளகு பொடி சேர்த்தோன்னா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. இனி இதில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். பொதுவாக வெண்பொங்கலில் யாரும் கிஸ்மிஸ் பழம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு கிஸ்மிஸ் பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனி இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. நீங்கள் இந்த வெண்பொங்கல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மிளகு பொடியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழு நல்ல மிளகு சேர்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது நல்ல மிளகு ரொம்ப காரமாக தெரியும். அதே மாதிரி பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால பெருங்காய பொடி சேர்த்தோம் அப்படின்னா தான் வாயு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பச்சை மிளகாயும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெருசாக நறுக்கி போட்டால் மட்டும்தான் ஈஸியாக அதை எடுக்கிறதுக்கு முடியுங்க. இல்லாட்டி அதுவும் குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப காரமாக தெரியும். வெண்பொங்கலை குக்கரில் வச்சு எடுக்கும்போது 4 அல்லது 5 விசில் அடித்ததுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா குழைய வெந்து கிடைக்கும். நமக்கு இப்போ சாதம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இனி நாம் இதில் நம்ம தாளித்து வச்சுருந்ததை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்பொங்கல் தமிழர்களோட பாரம்பரியமான காலை உணவு தாங்க. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு காலை உணவாக அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். டெய்லி நம்ம தோசை இட்லின்னு மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி வெண்பொங்கலும் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்பொங்கல் கூட நீங்கள் தேங்காய் சட்டினி, சாம்பார், உளுந்து வடை இது எல்லாமே சேர்த்து வச்சு பரிமாறினா இன்னும் இது ரொம்பவே சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக வெண்பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.